குட் மார்னிங். பின்னாடி தோட்டத்துல சேப்பங்கிழங்கு இருக்கு, வா தோண்டி எடுக்கலான்னு அம்மா கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க. கிழங்கு தோண்டி எடுக்கிறதுல எனக்கு முன்ன அனுபவமா இருக்கு, வாங்க ஒரு கை பார்க்கலான்னு சொல்லிட்டு மண்வெட்டி எடுத்துட்டு நாங்க 2 பேருமா கிளம்பினோம். கிழங்கு சுத்தி ரொம்ப கவனமா பள்ளம் நோண்டிட்டே இருந்தேன். நம்ம தோட்டத்துல சேப்பங்கிழங்கு கம்மியா தான் இருக்கு, இந்த ஒரு மூடு தான் இருக்கு போல. ஆனா சேனக்கிழங்கு அங்கங்கேயா முளைக்கும். அது நம்ம புதைச்சு வச்சு முளைக்கிறது இல்ல, விதை போட்டு முளைக்கிறது இல்ல. நம்ம ஒரு வாட்டி தோண்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த கிழங்கோட கொஞ்சம் பீசஸ் அங்கங்கே இருக்கும் இல்லையா, அது அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருந்துட்டு மழை பெய்யும் போது முளைச்சி வரும். நான் நோண்டுற அழகை பார்த்துட்டு அம்மா அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி விட்டாங்க. ரொம்ப லேசாக தான் ஒரு வெட்டினேன், ஃபுல்லாகவே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இந்த இடத்துல இருந்த செடியெல்லாம் முதல்ல காஞ்சி போயிருந்தது. இந்த கிழங்குக்கு நாங்கள் சேம்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கொலகேஷியா, டாரோ ரூட், அரபி அப்படின்னு சொல்லப்படுற கிழங்கு வகை. இது நாங்கள் சாம்பாரில் போடுவோம், மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு எண்ணெயில் வதக்கி சாப்பிடுவோம். கொஞ்சம் விழுன்னு இருந்தாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதிலேருந்து ஒரு 3 விதைக்கிழங்கு எடுத்து 3 இடத்துலையா புதைச்சி வச்சுருக்கோம். மழை பெய்யும் போது தானாகவே முளைக்கும்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த தோட்டம் ஃபுல்லாகவே அங்கங்கே சேனக்கிழங்கு இருக்குது. இப்போ மழை இல்லாததுனால எல்லா செடியுமே காஞ்சி போயிருக்கு. ஆனால் எந்த இடத்துல இருக்குன்னு அம்மா தேடிட்டு இருந்தாங்களா, காஞ்சி போன சேனக்கிழங்கு செடி இருக்கிற இடத்த ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த இடத்துல நோண்டு அப்படின்னாங்களா, அங்கே இருந்து நம்மளுக்கு 2 சேனக்கிழங்கும் கிடச்சிருக்கு. அப்போ தான் பார்த்தேன், நம்ம தோட்டத்தில் ஒரு சின்னோடி செடி இருக்குது. அது பட்டை இலைன்னு சொல்லுவோம்ல, பிரிஞ்சி இலை, அதோட இலைகள் மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த செடியாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம தெரளி இலைன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு இலை இருக்குது. அந்த இலையில கார்த்திகை தீபம் அன்னைக்கு அப்பம் செய்வோம். அந்த வீடியோ நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். அந்த செடியாக கூட இது இருக்கலாம். ரெண்டுமே இலைகள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, அதுக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டோம். கிழங்கு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பக்கத்து வீட்டிலலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு நமக்கும் எடுக்கிறதுக்கு இது போதுமானதாக இருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் நிலம் இருந்தால் எவ்வளவு நன்மைகள் பாருங்கள்.